ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? சொல் பேச்ச கேட்டாதானே? சும்மா நீங்க ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காதீங்க. என்னமோ தெரியல, நடக்கிறது எல்லாமே பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. ஐயோ, ஆரம்பிச்சிட்டியா? அப்ப கனவு இப்ப பல்லியா? உனக்குன்னு கரெக்டா ரீசன் கிடைக்குது பாரு. இனிமே இதே நினைச்சு இன்னைக்கு ஃபுல்லா அப்செட்டா தானே இருக்க போற. அபி, என்னடா இது? எந்த நேரத்துல என்ன பேசிக்கிட்டு இருக்க? பின்ன என்னப்பா, எப்ப பார்த்தாலும் எதையாவது நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா. நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, என் வேதனை எனக்கு மட்டும் தான் தெரியும். அக்கா, டென்ஷன் ஆகாத. இல்ல, இருங்க அக்கா. என்ன தேவி, பல்லி விழுந்தா என்ன பலன் பாக்குறியா? வலது கையில விழுந்தா பண வரவு, இடது கையில விழுந்தா செலவு, முதுகுல விழுந்தா ஆதரவு, குற்றம் தலையில விழுந்தா மரணத்திற்கு நிகரான துன்பம். என்ன போட்டிருக்கு குடு. உச்சந்தலையில் விழுந்தால் மரணத்துக்கு நிகரான துன்பம். அட, இதெல்லாம் சும்மா ஒவ்வொரு கேலண்டர்லயும் ஒவ்வொரு பலன் போட்டிருக்கும். தேவி, இதையெல்லாம் நம்பி மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத. உனக்கு எதுவும் ஆகாது, நான் இருக்கல்ல. ஆமாமா, அபி சொல்ற மாதிரி இந்த கேலண்டர்ல போட்டிருக்கிறதெல்லாம் சும்மாமா. அவ்வளவுதான். அவ்வளோ அக்யூரேட்டாலாம் யாரும் கணிச்செல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. இத நினைச்சு நீ பெருசா எதுவும் வருத்தப்பட்டுக்காதமா. இதுல இருக்கிற மாதிரி நடந்தா அப்புறம் சாமி எதுக்கு? அப்படியும் உன் மனசுக்கு ஏதாவது பண்ணுதுன்னா போய் குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிடு, எல்லாம் சரியாயிடுமா. போக்கா, உனக்கு எதுவும் ஆகாது. குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிடு போ. போமா, ஒன்னும் ஆகாது, போ. எழுப்பு. காயத்ரி அம்மா, சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். கொடுங்க. என்னன்னே தெரியல, இன்னைக்கு நல்லா பசிக்குது. கொடுங்க கொடுங்க. மேடம், என்ன விஷயம்? நீ முதல்ல சாப்பிடு, சொல்றேன். பரவாயில்ல, சொல்லு. பெங்களூர்ல இருந்து வாணி ஆண்டி கால் பண்ணிருந்தாங்க. வாணி ஆண்டியா? ஓ அப்பாவோட அக்கா. ஓ, வாணி ஆண்டியா? ஆமா, அவங்களுக்கு என்ன? ஏகேஆர் கம்பெனி தெரியும்ல உனக்கு? ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கம்பெனி ஓனரோட சன் அப்ராட்ல பிசினஸ் கோர்ஸ் முடிச்சிருக்காரு. நல்ல விஷயம்தான். நெக்ஸ்ட் மந்த் இந்தியா வராரா. அவங்க அப்பாவோட பிசினஸ் எல்லாம் அவர்தான் டேக் ஓவர் பண்ண போறாரா. சரி, இப்ப எதுக்கு அவரோட பயோடேட்டாவை என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? அந்த பையனுக்கு மேரேஜ் பண்றதுக்காக வரன் பாத்துட்டு இருக்காங்களாம். அதுக்கு அவங்க உன்னை பொண்ணு கேட்டு வாணி ஆண்டி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? அது நீ என்ன சொன்ன? நான் இன்னும் எதுவும் சொல்லல. இருந்தாலும் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் பசி எடுக்குதேன்னு நான் சாப்பிட ஆரம்பிச்சேன். அது உனக்கு பொறுக்கலையா? இந்த மாதிரி கல்யாண டாபிக்க என்கிட்ட பேச வராதீங்கன்னு நான் எத்தனை தடவை சொல்றது? எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது அபி கூட மட்டும்தான். இத உன் காதுல தினமும் நான் ஸ்பீக்கர் வச்சு சொல்லிட்டே இருக்கணுமா? இதோட நிறுத்திக்க. இன்னொரு தடவை இப்படி ஏதாவது வந்து என்கிட்ட
பேசிட்டு இருந்த அப்புறம் உன் அம்மா